மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மீனராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசியான உங்கள்கிட்ட தான் வரார். ஐயோ சனி பெயர்ச்சி நடக்குது, சனி பகவான் நம்ம ராசிக்கு வரார், நம்ம சோழியே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே நடக்காது. ஏன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுப்பாருன்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வருடகிரகங்களுடைய பயிற்சி கூடுதலாகவே இருக்குது. அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகு பயிற்சி எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் வரக்கூடிய நாட்களில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2-3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நிறைய சிக்கலில் கஷ்டம், பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கஷ்டத்துக்களை உட்பட்டு தான் இப்போ 2025க்கு வந்திருப்பீங்க. 2025லையும் இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் எடுத்துக்கங்க, மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டமாக தான் இருக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே உங்கள் வாழ்க்கை முழுவதும் தலைவிதமாக மாறப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் பண்ணுவார். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார். அதன் பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு லைனாக பண்ணிடுவார். மீனராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடியே கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிறவங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட இதெல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் எண்ணி பார்க்கும்போது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பொருளாதாரத்தில் மட்டும் கொஞ்சம் பின்தங்கிய ராசினா அது மீனராசிக்காரங்க தான். உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். நீங்களும் ஒரு கடந்த காலகட்டங்களில் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ வேலைக்கு குடும்ப சூழ்நிலைக்காக போயிட்டு இருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு தானாகவே தேடி வரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்க இருக்காது. மீனராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண போகிறாங்க. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு உண்டான சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு
கிடச்சிருக்காது. நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே அந்த கம்பெனியில் கிடச்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் விரைவில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. இனி நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் தொழிலில் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். மீனராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். வயதும் பார்த்தீங்கன்னா 33, 38, 40 வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு 2025 முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு சனி பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பொருளாதார நிலையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் என்ன நினைப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சனிப்பெயர்ச்சி மூலமாக முழுவதும் நிறைவேற்றியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேறு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சனிப்பெயர்ச்சி மூலமாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக பிரகாசமாக உள்ளது. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மீனராசிக்காரங்க தான். ஏன்னா காதலுக்கும் இவங்களுக்கும் துளியும் சம்மந்தமே இருக்காது. இல்லை கலவு பண்ணுவாங்க, ஆனால் திடீர்னு பிரேக்கப் ஆயிரும். இல்லைனா வீட்டில் சொல்லும்போது வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக காதல் நீங்கள் வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக அது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களும் விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த 2-3 மாதமாகவே எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது. சிலர் புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் அனைத்தும் முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே 3வது நபர். அந்த 3வது நபர் உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தாங்க அப்படின்னாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அது பெண்ணினுடைய அம்மாவோ இல்லை ஆணினுடைய அம்மாவோ இவர்கள் மட்டும் தலையிடாமல் இருந்தாங்க போது கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவங்களே 4 சவத்துக்களை வச்சு பேசி அதை சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநபர்கிட்ட கொண்டு போகும்போது பிரியக்கூடிய நிலைமை எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்படுங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத்தர நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசிக்காரங்களை உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே அச்சுறுத்திட்டு இருக்குது. ஏன்னா என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டலில் போவாங்க, 3000 5000 செலவாகும். குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைனால பணவிரயம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக செலவாகிட்டு இருக்கு. உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும்
இரும்பு அகல் விளக்கால வந்து நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். சனி பெயர்ச்சி மூலமாக வரக்கூடிய இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும்.